நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவினுடைய தலைப்பு ஒரு நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. எல்லோருமே காண வேண்டிய பதிவு தான். இது வாழ்க்கையில் எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த கிரக இணைவு, இந்த கிரக அமர்வு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, ஜாதகனாக இருந்தாலும் சரி, ஜாதகன் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, சிறைசாலை செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி விடும். பார்த்தீங்கன்னா, கொள்ளையை அடித்து விட்டு, திருடி விட்டு, கொலை பண்ணிட்டு, தவறான வழியில் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர். எதிராளிகள் மூலம், பகையாளி மூலம் ஜெயிலுக்கு போகக்கூடியவர்கள் நிறைய பேர். எந்த தப்புமே செய்யாமல் சிறைசாலை சென்று சிறை தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். சூரிய குடும்பத்தில் 9 நவகிரகங்கள். எல்லா கோளும் நல்ல கோள், எல்லா நாளும் நல்ல நாள். இதில் எனக்கு கெட்ட நேரம், எனக்கு நல்ல நேரம் அப்படின்னா அவங்க பிறந்த நேர கால அடிப்படையில் லக்கணம், லக்கணாதிபதி, அந்த 12 கட்டங்களில் கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்து, ஜாதகனுக்கு வரக்கூடிய திசையை பொறுத்து ஜாதகனுடைய செல்வம் செல்வாக்கு அமைகிறது. பேரும் புகழும் எடுத்து ஒரு அதிகாரமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உண்டு. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு, கேவலப்பட்டுக்கிட்டு, அவமானப்பட்டுக்கிட்டு வாழக்கூடியவர்களும் உண்டு. ஏன்னா ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் மறைஸ்தானங்கள் என்று உண்டு. 6, 8, 12 இந்த 3 இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த 3 இட அதிபதிகள் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜாதகனுக்கு ஒரு தொல்லை தொந்தரவாக தான் இருக்கும். நம்முடைய இந்த பதிவில் பார்க்கக்கூடிய பலன், ஜாதகத்தில் சிறை தண்டனை பெறும் மோசமான கிரக இணைவு, கிரக அமர்வு எது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் ஒரு லக்கணத்தில் வந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 5வது வீட்டில் அமரக்கூடாது. 6ஆம் அதிபதி 5வது வீட்டில் அமர்ந்து இந்த ஜாதகனுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு தான் பிரச்சனை. 6ஆம் அதிபதி 5வது வீட்டில் அமர்ந்தால் ஜாதகன் பூர்வீக சொத்து சார்ந்து, குலதெய்வம் சார்ந்து, தன்னுடைய பங்காளிகள், குல வம்சாவளிகள் சார்ந்து பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். காடு, நிலம், சொத்து சார்ந்து, வீடு சார்ந்து பக்கத்தில் இருப்பவர்களிடம் எந்நேரமும் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். அதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆனாங்கன்னா, சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா அப்புறம் அடித்தடி சண்டை தான். காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறை செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி விடும். ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்வது குழந்தைகளுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீக சொத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வருது, பெற்ற பிள்ளை ஜெயில் தண்டனை அனுபவிக்குது அப்படின்னா அப்பாவுடைய ஜாதகத்தில் அங்கே பிரச்சனை இருக்கும். அப்பாவுடைய ஜாதகத்தில் லக்கணம் திதி சூனியம் ஆகக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 லக்கணங்கள் திதி சூனியம் ஆகும். அது மாதிரி அப்பாவுடைய ஜாதகத்தில் லக்கணம் திதி சூனியமாச்சுன்னா இவருக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா இவர் பேச்சை கேட்காது. அந்த குழந்தை தான் பாட்டுக்கு செல்லும். அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாச்சுன்னா கெட்ட நண்பர்கள், கூட்டாளிகளுடன் சேர்ந்து கெட்ட வழியில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறை செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். அதனால் சுய ஜாதகத்தில் லக்கணம் மட்டும் திதி சூனியம் ஆகக்கூடாது. திதி சூனியமானால் ஜாதகனுக்கும் சரி, ஜாதகனுக்கு பிறக்கின்ற பிள்ளைக்கும் சரி சிறை செல்லக்கூடிய அமைப்பை உண்டாகிவிடும். அடுத்த பாயிண்ட், ஒரு ஜாதகத்தில் 1, 4, 5, 12
ஒன்று சேரவே கூடாது. 1, 4, 5, 12 ஒன்று சேருமா அப்படின்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் புதனு, 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சுக்கிரனு. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சுக்கிரன் கூட்டு ஆகவே ஆகாது. அதே மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு செவ்வாய் கூட்டு இணைவு ஆகவே ஆகாது. இது வந்து என்ன பண்ணோம்னா பிறக்கின்ற முதல் பிள்ளைக்கு ஏகப்பட்ட தொல்லை தொந்தரவு. அந்த பிள்ளை வந்து நண்பர்களுடன் சேர்ந்து கெட்ட வழியில் ஈடுபட்டு காவல் நிலையம் சிறை செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். ஜாதகத்தில் 1, 4, 5, 12 இந்த கிரக இணைவு இருந்துச்சுன்னா தான் பெற்ற பிள்ளைக்கு பிரச்சனை தான், இந்த ஜாதகனுக்கும் பிரச்சனை தான். இந்த கிரக இணைவு வந்து பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்து விடும். ஜாதகனுடைய வாழ்க்கையை கடுமையான கஷ்டத்திற்கு உள்ளாக்கிவிடும். பார்த்தீங்கன்னா இவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் காசு எல்லாமே விரயம் செய்கிற மாதிரியான அமைப்பு தான். 1, 4, 5, 12 கிரக இணைவில் உள்ளவர்கள். இது வந்து குறிப்பாக மிதுன லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சுக்கிரன் கூட்டணி செவ்வாய் குரு கூட்டணி ஆகவே ஆகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறாங்க. ஜாதகனுக்கும் ஒரு 50 வயதுக்கு மேலாகுது. ஜாதகனுக்கு வந்து 50 வயதுக்கு மேலாகி 8ஆம் அதிபதி திசை வந்துச்சுன்னா ஜாதகனுக்கும் பிரச்சனை தான், பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை தான். யாருக்கெல்லாம் 8ஆம் அதிபதி திசை 50 வயதிற்கு மேல் வருதோ அவங்களாம் ஒரு நாள்னாச்சும் காவல் நிலையத்தில் சிறைசாலையில் போய் உக்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியே தீரும். இது வந்து கெட்ட வழியில் மட்டும் இல்லை, நல்ல வழிக்கு கூட. அரசியலில் இருப்பவர்கள் ஊழல் பண்ணிட்டு ஏதோ ஒரு குற்றத்திற்காக ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாங்க. அது மாதிரியே 50 வயதிற்கு மேல் 8ஆம் அதிபதி திசை நடந்தால் ஜாதகனுக்கும் பிரச்சனை தான், அவர் பெற்ற பிள்ளைகளுக்கும் பிரச்சனை தான். 8ஆம் அதிபதி திசை நடந்தால் விபத்து, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அசிங்க அவமானம், சமூகத்தில் வந்து நல்ல பெயரை ஏற்படுத்தாது. கெட்டவன் கெட்டடியில் கிட்டும் ராஜயோகம் என்றும் இருக்கிறது. அதெல்லாம் வந்து 8ஆம் அதிபதி திசைக்கு சம்பந்தம் ஏற்படுத்தாது. அது வந்து பிரச்சனைனா பிரச்சனை தான். இந்த அமைப்புலாம் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும், ஜாதகனும் சரி ஜாதகன் பெற்றுக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, சிறைசாலை செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி விடும். காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறையில் போய் 10 நாள், 1 வருஷம், 2 வருஷம் இப்படி வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான கிரக இணைவு, கிரகத்தினுடைய அமர்வு இருந்துச்சுன்னா ஒரு மோசமான அமைப்பு தான். குறிப்பாக வந்து 50 வயதிற்கு மேல் 8ஆம் அதிபதி திசை வரக்கூடாது. இளம் வயதில் படிக்கிற வயதில் 6ஆம் அதிபதி திசை வரக்கூடாது. இப்படி வந்துச்சுனாவே அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை பெரும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து பிரச்சனையை குறைச்சி கொள்ளலாம். வழக்கு, வில்லங்கம், சிறைசாலை செல்லாமல் நீங்கள் வந்து தக்காத்தி கொள்ளலாம். இப்படிலாம் இருக்குதான்னு பார்த்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.